ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைரேகிஸ் vlogs. இன்னைக்கு நான் பாண்டியில இருக்க சண்டே மார்க்கெட் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு ஃபுல் vlog பார்க்க போறீங்க. என்னென்ன திங்ஸ் ஷாப் பண்ண என்னென்ன அவைலபிளா இருக்கு, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, வீட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து இந்த சிங்கிள் vlogல வந்து இருக்கும். வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பரா வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 5:30க்கு போயிருந்தேன். பட் ஏன் இவ்வளவு டார்க்கா இருக்குன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால வந்து ரொம்பவே டார்க்காவே இருந்துச்சு. பட் அதுக்குள்ள வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இயரிங்ஸ் இதெல்லாமே பார்த்திருந்தேன். இதுல வந்து ஒரு பெரிய ப்ளூ கலர்ல ஒரு இயரிங் செட் எடுத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெய்ட் அக்கா வந்திருந்தாங்க. ஸோ அக்காவுக்கு வந்து அவங்க பாப்பாக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பாப்பாக்கு கொஞ்சம் குர்தாஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அண்ட் அவங்களுக்குமே ஏதாவது சாரி இருந்தா காட்டன் சாரி மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நான் வந்து நல்ல டிசைனர் குர்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னா அது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி இந்த விஷயம் நல்லா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சண்டே மார்க்கெட்ல பாதி திங்ஸ், முக்காவாசி பொருள் வந்து யூஸ்டு திங்ஸா இருக்கும் அண்ட் ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா வரும். பட் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் அந்த பீசஸ்ல. அதனால ஷோரூம்ல ரிஜெக்ட் பண்ண பீசஸ்லாம் இங்க வரும். ஸோ அதனால வந்து நான் வந்து எம்ஆர்பி இல்ல பிரைஸ் இருக்க ஒரு இதுவா பார்த்து நான் சூஸ் பண்ணுவேன். சிலது வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப யூஸ்டு ப்ராடக்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் 90% இங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் சைட்ல தொங்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பா திருப்பூர்ல இருந்து வரும். ஸோ அதெல்லாம் வாங்குவேன். இந்த மாதிரி நல்லா பெரிய டிசைனர் குர்தாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேரா இங்க எடுப்பேன். எப்படின்னா நான் பிரைஸ் டேக் கண்டுபிடிக்கிறேன், இல்லைன்னா வந்து பார்க்கும்போது நியூ ட்ரெஸ் சைட்ல ஏதாவது எம்ப்ராய்டரி விட்டு போயிருக்கு அப்படின்றது மட்டும் தான் நான் எடுப்பேன். நான் இன்னைக்கு 2 டாப் எடுத்திருந்தேன். ரெண்டுத்துமே வந்து பின்னாடி, அதாவது ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி பிரைஸ் இருந்தது. அவங்க அப்படியே எடுத்து காட்டினாங்க. இது 2 வந்து புதுசு, அதை எடுத்து காட்டிருந்தாங்க. அந்த எல்லோ வந்து அக்காக்காக எடுத்திருந்தேன். ஸோ ரிமைனிங் இருக்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து அயன் பண்ணி வச்சிருந்தாங்க, பட் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஏதோ டிசைனர் குர்த்தா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். ஸோ அக்காவுக்கு ஒரு அக்கா ஊர்ல ஏதோ ஃபெஸ்டிவல் வருது, அதுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. இந்த டிசைனர் குர்த்தா வந்து இது வந்து யூஸ்டு ப்ராடக்ட் தான். ஆனா வந்து இதுல வந்து எந்த ஒரு லைக் ரொம்ப யூஸ்டு மாதிரி தெரியல, உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ அக்கா வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க. இது 100 rupees இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து அன்யூஸ்டு ப்ராடக்ட், அதுல வந்து சின்னதா எம்ப்ராய்டரி ஸ்லீவ்ல விட்டு போயிருந்தது. அது வந்து அந்த அளவு கிராண்டா இல்ல. பட் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, எம்ப்ராய்டரி ஸ்லீவ்ல இல்ல, அதனால வந்து சின்ன எம்ப்ராய்டரி விட்டு போயிருந்தது. அதனால அதையும் அங்க வந்து வந்துருந்தது சண்டே மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த ஒரு ரெட் கலர் டாப்மே வந்து எடுத்திருந்தோம். அந்த ரெட் டாப் நான் எடுத்துக்கிறத சொல்லியிருந்தேன். அக்காவுக்கு இந்த ப்ளூ தான் பிடிச்சிருக்கு சொன்னதுனால அவங்க இந்த ப்ளூ எடுத்திருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து 100 rupees ரொம்பவே ஒர்த். இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து மோஸ்டா யூஸா இருக்காது. இது உள்ள வந்து ஏதாவது எம்ப்ராய்டரியோ இல்ல துப்பட்டாவோ ஏதோ ஒன்று போயிருக்கும், அதனால இங்க வந்திருக்கும். மத்தபடி வந்து இதெல்லாம் யூஸ்டு கிடையாது. உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் எது யூஸ் எது அன்யூஸ்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க காட்டிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து லைக் நாங்க வந்து 2 தான் எடுத்தோம். எடுத்துட்டு வந்தாச்சு. நான் வீட்டுக்கு வந்து காட்டுறேன். நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோயில்ல போய் உட்காந்துட்டோம். ஸோ கால் பண்ண அவருக்கு, மழை வந்துருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மார்க்கெட் சந்தில வந்துட்டாரு. ஸோ அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து எல்லாரும் கிளியரா வழி கொடுத்துட்டாங்க. பிகாஸ் மழை பெஞ்சதுனால எல்லா ரோட் சைட் செல்லர்ஸும் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க வந்து அந்த யாரெல்லாம் வாங்க வந்தாங்களோ அவங்களாம் ஒதுக்கிட்டாங்க. ஸோ வந்து நல்லா ஸ்பேஷியஸாவே இருந்தது. வர வழியில அப்படியே கொஞ்சம் காய்கறி வித்துட்டு இருந்தது. அந்த காய்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்றதா பிளான். இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் என்ன திங்ஸ் வாங்கினேன்றத ஃபுல்லாவே வந்து டீடைலா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ரெட் கலர் அனார்கலி டாப் எடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் இந்த அனார்கலி டாப். இது ஸ்லீவ்ல வந்து ஒரு சின்ன ஒரு எம்ப்ராய்டரி எரர் இருந்தது, அதனால இது வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ அதை எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து அன்யூஸ்டு ப்ராடக்ட் தான். அந்த ஒரே ஒரு எல்லோ மட்டும் இல்ல, எல்லாமே அன்யூஸ்டு நியூ ப்ராடக்ட் தான். அதுல வந்து அந்த பிளாக் அண்ட் ரெட் ரெண்டுமே வந்து என்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து போட்டிருந்தேன், உங்களுக்கு போட்டோஸ் வேணா நான் ஆட் பண்றேன். எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்தது. மார்க்கெட்ல ரொம்ப நேரம் உட்காந்து தேடி எது யூஸ் எது அன்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியா பிரிச்சு எடுக்கிற ஸ்கில் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னை விட சூப்பராகவே நீங்க ஷாப் பண்ணலாம். நான் இதுக்காகவே வந்து 1 hour 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் எடுக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பா நல்ல ப்ராடக்டா இருக்கணும் அப்படின்றதுனால. இதுல எனக்கு வந்து போர் அடிக்கிறதோ இல்ல டயர்ட் ஆகுறதோ அப்படின்ற பிசினஸே கிடையாது. ஆக்சுவலி நான் இதுதான் ஃபர்ஸ்டா போட வேண்டியது. இப்படிதான் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ ஒரு ரெட் குர்த்தா அது என்னுடைய அனார்கலி, அது இன்னொன்னு வந்து ப்ளூ குர்த்தா அது அக்காவுடையது. ஸோ அக்காவுடைய பாப்பாக்கு எடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி தெரியல, பட் இது வந்து யூஸ் ப்ராடக்ட் நான் கெஸ் பண்றேன். பட் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸ்லீவ் ஃபுல்லா கம்ப்ளீட்டான எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருந்தாங்க. ஹெவியான ஜார்ஜெட் மெட்டீரியல்ல கொடுத்திருந்தாங்க ஸ்லீவ். டாப் வந்து நல்ல நெட்டட் ஃபேப்ரிக்ல கொடுத்திருந்தாங்க, அதுல டிசைன் பண்ணியிருந்தது. ஸோ இதுவும் அந்த ரெட்டும் நான் வந்து ஆப் பண்ணது. ரெட் வந்து எனக்காக எடுத்தது. பட் ரெட் வந்து நான் போட்டு காட்டினா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ரொம்பவே அழகா இருந்தது இந்த ஃபிளேர் ரெட்ல.
நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் குர்தாஸ். இது ஷார்ட் குர்தா. நான் வந்து பீச்சுக்கு போட்டு போயிருந்தேன். இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்றேன். நான் எல்லா சைஸுமே வந்து எக்ஸல் சூஸ் பண்ணியிருந்தேன். சைஸ் சூஸ் பண்றதுமே வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய சேலஞ்சுக்கான விஷயம். பிகாஸ் நீங்க பாக்ஸ்ல ஒரு சைஸ் இருக்கும், பட் உள்ள எடுத்து போடும்போது வேற சைஸ் இருக்கும். எல்லாமே வந்து ஃபேக்டரிஸ்ல குட்டி குட்டி எரர்ஸ் வந்து கடையில எடுக்க முடியாத ப்ராடக்ட்ஸ் வெளியே வந்தது. இதெல்லாம் நீங்க தேடி எடுக்கிறது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா இங்க நிறைய யூஸ்ட் ப்ராடக்ட் நான் மிக்ஸ் ஆயிருக்கும், முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. இந்த ஒரு பிளாக் அண்ட் ரெட் டாப் வந்து எக்ஸலண்டா இருந்தது. சரியான ஃபேப்ரிக் இது. இது வந்து நல்ல ஒரு ரயான் ஃபேப்ரிக், திக்கா இருந்தது, டிரான்ஸ்பரண்டா இல்ல. ஃபிட்டிங் வந்து அல்டிமேட் ஃபிட்டிங். இது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து அக்காவுடைய பாப்பாக்காக எடுத்திருந்தது. இந்த ஒரு எல்லோ டாப் ரெகுலரா நம்ம வந்து வெளியே போட்டு போறது. அண்ட் இந்த அம்ப்ரெல்லா டாப் இது வந்து நல்லா அழகாவே இருந்தது. ஃபிளார் இது நல்ல புது ட்ரெஸ் இது. ஏன்னா வந்து அந்த இடத்துல நாங்க வந்து அதை ஓபன் பண்ணும்போது அதுல பிரைஸ் இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரிச் எலிகண்டா இருந்தது. ஏன்னா இது காட்டன்ல 100 ருபீஸ்ல அனார்கலி கிடைக்கிறது, ஐ மீன் அனார்கலி மாதிரி சைட் க்ளோஸ் வச்ச ஒரு டாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் டைம் ஆச்சு. அவ்வளவு நேரம் தேடி எடுத்து இதை நாங்க கண்டுபிடிச்சோம். ஏன்னா காட்டன் ஃபேப்ரிக் இந்த காஸ்ட்ல கிடைக்கிறது லைக் பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நீட்டா பேக் பண்ணிருப்பாங்க. உள்ள வந்து அந்த பேப்பர்லாம் வச்சு அந்த கார்ட்போர்ட்லாம் வச்சு டீசெண்டா பேக் பண்ணிருப்பாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. நீங்க மார்க்கெட் வரீங்க, பாண்டி வேணா, கண்டிப்பா சண்டே மார்க்கெட் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு என்னுடைய இந்த வீடியோல வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறவங்க திரும்பவும் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.